Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல தமிழ்நாடு ஓபன் யுனிவர்சிட்டி பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். சோ அடிக்கடி கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் கேக்குற டவுட் பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் மெயில் வந்து ஏன் இன்னும் எனக்கு அனுப்பல. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமே வந்து காலேஜ் ஓகே பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு வந்து ரிப்போர்ட்டிங் மெயில் வரல. மத்தவங்களுக்குலாம் வந்திருக்கு. அது போல வந்து கேட்டிருந்தீங்க. இதனால ரிப்போர்ட்டிங் மெயில் டிலே ஆகிறதுனால ஏதாவது ப்ராப்ளமா அது போல வந்து கேட்டிருந்தீங்க. இது எந்த ப்ராப்ளமே கிடையாது. யுனிவர்சிட்டி சைடுல இருந்து உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் மெயில் அனுப்பி இருக்காங்க. இந்த டேட்க்குள்ள போய்ட்டு உங்க காலேஜை விசிட் பண்ணுங்கன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் போயிட்டு விசிட் பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து எனக்கு மெயிலே வரல, நான் ஜஸ்ட் காலேஜை போய் பார்த்துட்டு ஹாஸ்டல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாமான்னு கேட்டிங்க. நீங்கள் தாராளமாக போயிட்டு பார்த்துட்டு வரலாம். யூனிவர்சிட்டி சைடில் எதை பேஸ் பண்ணி இது போல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயில் அனுப்புகிறாங்கன்னு தெரில. ஃபஸ்ட்டு செட் ஆஃப் மெயில் பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணுங்கள் அது போல் வந்து கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதிக்குள்ளே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அது போல் அமைச்சிருந்தாங்க. ஸோ அப்போ இன்னைக்கு 12ஆம் தேதி வந்து முடிய போகுது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் மெயில் வரும். நீங்கள் உங்கள் காலேஜில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிக்கலாம். இது போல் செக்மெண்ட் வைஸ் தான் வந்து யூனிவர்சிட்டி சைடில் ரிப்போர்ட்டிங் மெயிலுமே வந்து ஃபார்வர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு அலாட் ஆன காலேஜ் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, இல்லை அஃபிலியேட்டட் காலேஜாக இருந்தாலும் சரி, நான் போய் அதை பார்க்கணும், அண்ணாமலை யூனிவர்சிட்டியை போய் நான் பார்க்கணும், ஹாஸ்டல்ஸில் எப்படி இருக்குன்னு நான் போயிட்டு பார்த்துட்டு விசிட் பண்ணிட்டு வரேன்னா நீங்கள் தாராளமாக போயிட்டு உங்கள் காலேஜை போயிட்டு விசிட் பண்ணிட்டு வரலாம். நிறைய பேர் வந்து ஹாஸ்டல் பற்றி தான் கேட்டிருந்தீங்க, ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியலையே அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போயிட்டு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வரலாம். சூன் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது போல் ரிப்போர்ட்டிங் மெயில் அனுப்புறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப் டு பார்த்தீங்கன்னா 18th போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுங்கள் அது போல் மெயில் வந்து அனுப்புவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்லைடிங் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல் மெயில் வராது. ஆல்ரெடி நீங்கள் காலேஜை ஓகே பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இது போல் மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. இது போல் மெயில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் உங்கள் காலேஜுக்கு போயிட்டு ரிப்போர்ட் பண்ணால் போதும். இந்த மந்த் எண்டுக்குள்ளே எல்லாருமே ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செப்டம்பர் மந்த் உங்களுக்கு காலேஜஸ் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ சூன் எல்லாருமே உங்களோட காலேஜில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த மெயில் வரல அப்படின்ட்டு யாரும் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து எல்லாருக்குமே இந்த மெயில் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாருமே போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்களோ, உங்கள் ஃபோட்டோஸ் கேட்பாங்க, உங்களோட ஐடி ப்ரூஃப்லாம் கேட்பாங்க, அப்புறம் பேலன்ஸ் ஃபீஸ் வந்து கேட்பாங்க. எல்லாத்தையுமே கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணிவிட்டு வர மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ கூட போய்ட்டு நீங்கள் உங்கள் காலேஜை வந்து விசிட் பண்ணிட்டு வரலாம். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஆர் செகண்ட் வீக் காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அஃபிஷியல் டேட் வரும். வந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு சொல்கிறேன். அடுத்த செட் ஆஃப் ரிப்போர்ட்டிங் மெயில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கனாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ போட்டு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.